அணை கட்ட முயற்சி எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்த்து போராடினோம். இப்போ வந்து இந்த முல்லை பெரியாற்று அணையை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அதை மொத்தமாக விட்டு இப்போ சிறுவாணி பக்கம் ஒரு திருப்பி விடுற மாதிரி தான். இது ஒரு பிரச்சனையை திசை திருப்புற மாதிரியான முயற்சியை கேரள அரசு செய்யுது. இதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இறையாண்மையை வந்து கட்டி காப்பாற்றணும், தேசிய ஒருமைப்பாடை கட்டி காப்பாற்றணும்னு சொல்கிற கட்சிகள் ஆட்சிகள் வரும்போது, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணியை கொடுக்கக்கூடாதுன்னு நான் அறிவுறுத்திருக்கேங்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு கர்நாடக அமைச்சராக, அப்போ மாநிலத்துக்கான அமைச்சராக, ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கான அமைச்சராங்கிற கேள்வி நமக்கு எழுது. இப்போ நமக்கும் சேர்த்தானே ஒரு அமைச்சர். அப்போ அப்படி பொறுப்பற்ற ஒரு பதிலை சொல்வது எப்படி இப்போ ஏற்கிறதுன்னு பாருங்கள். இப்போ அது மாதிரி மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஒரு தடுப்பணை கட்டும்போது ஒரு மாநில மக்கள், குறிப்பாக ஒரு 3-4 மாவட்டத்தில் வாழுகிற மக்கள் குடிநீர் ஆதாரம் இல்லாமல், நீர் ஆதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியும்போது அதுக்கு அனுமதி கொடுக்குறத யோசித்து செய்யணும். அது மாதிரி இப்போ தமிழக அரசு அது கூடாதுன்னு ஒரு சொல்லுது, அது தடுக்கணும்னு சொல்லுது. தீவிரங்காட்டலைன்னா நாங்கள் அதை கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம். ஏற்கனவே இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை இவங்களும் மறுத்துருக்காங்க. கடித போக்குவரத்துங்கிறது சரியான நடைமுறை அணுகுமுறை. அது இன்றைக்கி வந்து இப்போ இந்த கட்சிக்கு வந்து டெல்லியிலே பல உறுப்பினர்கள் இருக்கும்போது, மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையுமே இந்த கடிதம்ங்கிறது சும்மா ஒரு கேட்கும்போதே சிரிப்பு தான் வருது. மீனவர் படுகொலையானாலும், இங்கே ஆந்திர சிறையில் வாடுறதானாலும், காவிரினாலும், முல்லை பெரியார்னாலும், எதுனாலும் கடிதம்னா அது எப்படி புரியல. இது அப்புறம் இதுக்கு இத்தனை உறுப்பினர்களை நம்ம அங்கே அனுப்பணும். நேரடியாக பேசலாம், பிரதமரை சந்திக்கலாம், துறை சார்ந்த அமைச்சரை சந்திக்கலாம். இது கொடுக்காதீங்க, இவ்வளோ பின்னடை வருது, பாதிப்பு வருதுன்னு பேசுகிற வசதி இருக்கும்போது இந்த கடிதங்கிறது அது அவ்வளோ இதாக இல்லை. இல்லை, அவர் ஐயா ஸ்டாலினே சொல்கிறார்ல, அந்த பிரச்சனையே அங்கே வந்து அவை குறிப்பில் எதை சேர்க்கறது நீக்கிறதுங்கிற பிரச்சனை தாங்கிறார். மக்கள் பிரச்சனை விவாதிக்கப்பட்டு அதனால் ஒரு இது வந்ததா இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிறுவாணி பேசப்படுமா? இல்லை. ஆந்திராவில் 32 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எங்களை வந்து அந்த அமைச்சர் சொல்கிறாரு, வனத்துறை அமைச்சர், நாங்கள் கடத்தல்காரருன்றாங்க. நாங்கள் போனது வயிற்று பசிக்கு. வெட்ட போயிருந்தா கூட அவன் கூலி 500 600 கூலிக்கு போனவன். வெட்டி இதை கடத்துகிற முதலாளி ஆந்திரா தெலுங்கு முதலாளி, அவரை கைது செய்யாமல் கூலியாக வர்றவனை வந்து கடத்தல்காரன்னு சொல்லி பழி சுமத்துறது எப்படி இருக்கிறது? அப்போ தமிழெல்லாம் திருட்டு போய் கடத்தல்காரங்கிற அப்படி வருது. அதை பற்றி விவாதிக்கலை. அப்போ எல்லாம்